தென்றல் பாசத்துல ஆசை ஆசையா வாங்கி கொடுத்த புது துணியை வருண் இப்படி ரோட்டுல போட்டு தீ வச்சு எரிச்சிட்டாரே, இது என்ன கொடுமை. இன்னைக்கு தென்றலை மெல்ல பேசு சீரியல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிக்க உங்களுக்கு ஆவலா இருக்கா? வாங்க சொல்றேன். கதையோட ஆரம்பத்துல தென்றல் ரொம்ப ஆசைப்பட்டு வருணுக்காக புதுசா ஒரு துணி வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா வருண் ரொம்ப கோவமா, நான் உன்கிட்ட துணி கேட்டேனா, எனக்கு நீ வாங்கி தர அவசியம் இல்லன்னு கோவப்படுறாரு. அதுக்கு தென்றல், நான் உங்க பொண்டாட்டி, என் காசுல கஷ்டப்பட்டு வாங்கி தந்தேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. ஆனா வருண் அத கேட்க தயாரா இல்ல. தென்றல் இன்னும் கோவமா, நான் இந்த வீட்டுல இருக்கிறதே கோர்ட் சொன்ன அந்த 6 மாசத்துக்காக தான்னு சொல்லி வருண் மனச ரொம்ப காயப்படுத்திடுறாங்க. உடனே வருண் அந்த புது துணியை எடுத்துட்டு வெளிய போய் ஆட்டோ கிட்ட வச்சு தீப்பெட்டிய எடுத்து அந்த துணி மேல போட்டு அதை கொடூரமா எரிச்சிடுறாரு. தென்றல் அத பார்த்து ரொம்ப அழுவுறாங்க. வருண் கோவமா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இதுக்கு அப்புறம் வருண் அவரோட நண்பர்கள் கூட உட்கார்ந்து ரொம்ப அதிகமா சரக்கு குடிக்கிறாரு. நண்பர்கள் எல்லாம் ஏன்டா இப்படி பண்றன்னு கேக்குறப்ப வருண் ரொம்ப அழுதுகிட்டே, என் மனசு ரொம்ப வலிக்குது டா, இந்த தென்றல் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்குறா, நான் இந்த பூரா பாட்டிலையும் குடிப்பேன்னு சொல்லி அழுவுறாரு. வருணோட நண்பர் உடனே தென்றலுக்கு போன் பண்ணி வருண் இப்படி குடிச்சிட்டு இருக்கிறதாலையும் அவரை ஆட்டோல அனுப்பி வைக்கிறோம்னு சொல்றாங்க. தென்றல் ரொம்ப பதட்டம் ஆகி உடனே அவர் இருக்கிற இடத்துக்கு வண்டியில தேடி போறாங்க. தென்றல் தேடி போகும்போது வருண் ஒரு ஆட்டோல போதையில மயங்கி கிடக்கிறாரு. தென்றல் அவரை தட்டி எழுப்பி கூட்டிட்டு போக பாக்குறாங்க. ஆனா வருண் போதையில கூட தென்றல் மேல இருக்கிற கோவத்துல, என்ன தொடாத, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி தள்ளி விடுறாரு. இருந்தாலும் தென்றல் விட்டு கொடுக்காம அவரை கஷ்டப்பட்டு வண்டியில உட்கார வச்சு தென்றலோட அன்பு முழுசா வெளிப்படும் படியா அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில வீட்ல எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. வருண் அம்மா தென்றல் சமைச்ச மீன் குழம்பு ரொம்ப காரமா இருக்குன்னு சொல்லி கோவப்படுறாங்க. வருண் தம்பி சித்தார்த் அத தட்டி கேக்குறாரு. ஆனா அம்மா, வருணையும சரக்கு குடிக்கிறவனுக்கு எப்படி ருசி தெரியும்னு அசிங்கப்படுத்துறாங்க. இதனால ரொம்ப கோவப்பட்ட வருண் சாப்பிடாம பாதியிலேயே கை கழுவிட்டு எழுந்து போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்து தென்றல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வருண் சாப்பிடாம போயிட்டாரேன்னு தென்றலுக்குள்ள ஒரு பெரிய வலி. அவங்க உடனே சமையலறைக்கு போய் வருணுக்கு பிடிச்ச மாதிரி சுடச்சுட தோசையும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச கார சட்னியும் செஞ்சு தென்றல் அவரோட அறைக்கு கொண்டு போறாங்க. வருண் படுத்துட்டுருக்காரு. தென்றல் அவருக்கு ஊட்டி விட பாக்குறாங்க. வருண் வேணாம்னு கோவமா தள்ளி விட்டாலும் தென்றல் அவரோட அன்பை புரியவச்சு கஷ்டப்பட்டு அவருக்கு ஊட்டி விடுறாங்க. வருணும் தென்றலோட அன்பை மறுக்க முடியாம சாப்பிடுறாரு. இன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல ரொம்ப உணர்வுபூர்வமான நிமிஷம் எதுனா, வருண் தீயில துணியை எரிக்கும் போது தென்றல் அழுத அந்த காட்சியும், வருண் குடிச்சிட்டு தென்றல் மேல இருக்கிற காதலையும் கோவத்தையும் ஒன்னா வெளிப்படுத்தி போதையில தள்ளாடுன அந்த நிமிஷமும் நம்ம மனச ரொம்ப பாதிச்சிடுச்சு. இதுல பெரிய திருப்பம் என்னன்னா, தென்றல் கோர்ட் சொன்னதுக்காக தான் நான் இருக்கேன்னு அவர் முகத்துக்கு நேரே சொன்னதும் வருணோட மனசு உடைஞ்சு போய் அவர் கஷ்டப்பட்டது தான். அவர் தென்றல் மேல உசுரே வச்சிருந்தோம், அதோட வலி தாங்காம அவர் பண்ற செயல்கள் நம்மையே ஆச்சரியப்பட வைக்குது. இந்த எபிசோட் எப்படி முடிஞ்சுதுன்னா, வருண் தென்றல் மேல இவ்ளோ கோவப்பட்டாலும் அவங்க அன்பால் ஊட்டி விட்ட தோசையை அவர் சாப்பிட்டது இருவருக்கும் இடையிலே இன்னும் அந்த காதல் உயிரோட இருக்குன்னு அழகா காட்டி முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தென்றல் இதுக்கு அப்புறம் வருணோட குடிப்பழக்கத்தை மாத்துவாங்களா, இல்லனா வருண் அம்மா இன்னும் தென்றல் மேல பெரிய சண்டைக்கு வருவாங்களா, அப்படி இல்லனா வருண் தென்றல் கிட்ட மன்னிப்பு கேட்பாரான்னு நாம பொறுத்திருந்து பார்க்கணும். ரொம்ப விறுவிறுப்பா இருக்க போகுது. தென்றல் பாசத்துல ஆசை ஆசையா வாங்கி கொடுத்த புது துணியை வருண் இப்படி ரோட்டுல போட்டு தீ வச்சு எரிச்சிட்டாரே, இது என்ன கொடுமை. இன்னைக்கு தென்றலை மெல்ல பேசு சீரியல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிக்க உங்களுக்கு ஆவலா இருக்கா? வாங்க சொல்றேன். கதையோட ஆரம்பத்துல தென்றல் ரொம்ப ஆசைப்பட்டு வருணுக்காக புதுசா ஒரு துணி வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா வருண் ரொம்ப கோவமா, நான் உன்கிட்ட துணி கேட்டேனா, எனக்கு நீ வாங்கி தர அவசியம் இல்லன்னு கோவப்படுறாரு. அதுக்கு தென்றல், நான் உங்க பொண்டாட்டி, என் காசுல கஷ்டப்பட்டு வாங்கி தந்தேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. ஆனா வருண் அத கேட்க தயாரா இல்ல.
தென்றல் இன்னும் கோவமா நான் இந்த வீட்டுல இருக்கிறதே கோர்ட் சொன்ன அந்த 6 மாசத்துக்காக தான்னு சொல்லி வருண் மனச ரொம்ப காயப்படுத்திடுறாங்க. உடனே வருண் அந்த புது துணியை எடுத்துட்டு வெளிய போய் ஆட்டோ கிட்ட வச்சு தீப்பெட்டிய எடுத்து அந்த துணி மேல போட்டு அதை கொடூரமா எரிச்சிடுறாரு. தென்றல் அத பார்த்து ரொம்ப அழுவுறாங்க. வருண் கோவமா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இதுக்கு அப்புறம் வருண் அவரோட நண்பர்கள் கூட உட்கார்ந்து ரொம்ப அதிகமா சரக்கு குடிக்கிறாரு. நண்பர்கள் எல்லாம் ஏன்டா இப்படி பண்றன்னு கேக்குறப்ப வருண் ரொம்ப அழுதுகிட்டே என் மனசு ரொம்ப வலிக்குது டா, இந்த தென்றல் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்குறா, நான் இந்த பூரா பாட்டிலையும் குடிப்பேன்னு சொல்லி அழுவுறாரு. வருணோட நண்பர் உடனே தென்றலுக்கு போன் பண்ணி வருண் இப்படி குடிச்சிட்டு இருக்கிறதாலையும் அவர ஆட்டோல அனுப்பி வைக்கிறோம்னு சொல்றாங்க. தென்றல் ரொம்ப பதட்டம் ஆகி உடனே அவர் இருக்கிற இடத்துக்கு வண்டியில தேடி போறாங்க. தென்றல் தேடி போகும்போது வருண் ஒரு ஆட்டோல போதையில மயங்கி கிடக்கிறாரு. தென்றல் அவரை தட்டி எழுப்பி கூட்டிட்டு போக பாக்குறாங்க. ஆனா வருண் போதையில கூட தென்றல் மேல இருக்கிற கோவத்துல என்ன தொடாத, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி தள்ளி விடுறாரு. இருந்தாலும் தென்றல் விட்டு கொடுக்காம அவர கஷ்டப்பட்டு வண்டியில உட்கார வச்சு தென்றலோட அன்பு முழுசா வெளிப்படும் படியா அவர வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில வீட்ல எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. வருண் அம்மா தென்றல் சமைச்ச மீன் குழம்பு ரொம்ப காரமா இருக்குன்னு சொல்லி கோவப்படுறாங்க. வருண் தம்பி சித்தார்த் அத தட்டி கேக்குறாரு. ஆனா அம்மா வருணையும சரக்கு குடிக்கிறவனுக்கு எப்படி ருசி தெரியும்னு அசிங்கப்படுத்துறாங்க. இதனால ரொம்ப கோவப்பட்ட வருண் சாப்பிடாம பாதியிலேயே கை கழுவிட்டு எழுந்து போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்து தென்றல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வருண் சாப்பிடாம போயிட்டாரேன்னு தென்றலுக்குள்ள ஒரு பெரிய வலி. அவங்க உடனே சமையலறைக்கு போய் வருணுக்கு பிடிச்ச மாதிரி சுடச்சுட தோசையும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச கார சட்னியும் செஞ்சு தென்றல் அவரோட அறைக்கு கொண்டு போறாங்க. வருண் படுத்துட்டுருக்காரு. தென்றல் அவருக்கு ஊட்டி விட பாக்குறாங்க. வருண் வேணாம்னு கோவமா தள்ளி விட்டாலும் தென்றல் அவரோட அன்பை புரியவச்சு கஷ்டப்பட்டு அவருக்கு ஊட்டி விடுறாங்க. வருணும் தென்றலோட அன்பை மறுக்க முடியாம சாப்பிடுறாரு. இன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல ரொம்ப உணர்வுபூர்வமான நிமிஷம் எதுனா வருண் தீயில துணியை எரிக்கும் போது தென்றல் அழுத அந்த காட்சியும், வருண் குடிச்சிட்டு தென்றல் மேல இருக்கிற காதலையும் கோவத்தையும் ஒன்னா வெளிப்படுத்தி போதையில தள்ளாடுன அந்த நிமிஷமும் நம்ம மனச ரொம்ப பாதிச்சிடுச்சு. இதுல பெரிய திருப்பம் என்னன்னா, தென்றல் கோர்ட் சொன்னதுக்காக தான் நான் இருக்கேன்னு அவர் முகத்துக்கு நேரே சொன்னதும் வருணோட மனசு உடைஞ்சு போய் அவர் கஷ்டப்பட்டது தான். அவர் தென்றல் மேல உசுரே வச்சிருந்தும் அதோட வலி தாங்காம அவர் பண்ற செயல்கள் நம்மையே ஆச்சரியப்பட வைக்குது. இந்த எபிசோட் எப்படி முடிஞ்சுதுன்னா, வருண் தென்றல் மேல இவ்ளோ கோவப்பட்டாலும் அவங்க அன்பால் ஊட்டி விட்ட தோசையை அவர் சாப்பிட்டது இருவருக்கும் இடையிலே இன்னும் அந்த காதல் உயிரோட இருக்குன்னு அழகா காட்டி முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தென்றல் இதுக்கு அப்புறம் வருணோட குடிப்பழக்கத்தை மாத்துவாங்களா, இல்லனா வருண் அம்மா இன்னும் தென்றல் மேல பெரிய சண்டைக்கு வருவாங்களா, அப்படி இல்லனா வருண் தென்றல் கிட்ட மன்னிப்பு கேட்பாரான்னு நாம பொறுத்திருந்து பார்க்கணும். ரொம்ப விறுவிறுப்பா இருக்க போகுது. தென்றல் பாசத்துல ஆசை ஆசையா வாங்கி கொடுத்த புது துணியை வருண் இப்படி ரோட்டுல போட்டு தீ வச்சு எரிச்சிட்டாரே, இது என்ன கொடுமை. இன்னைக்கு தென்றலை மெல்ல பேசு சீரியல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிக்க உங்களுக்கு ஆவலா இருக்கா, வாங்க சொல்றேன். கதையோட ஆரம்பத்துல தென்றல் ரொம்ப ஆசைப்பட்டு வருணுக்காக புதுசா ஒரு துணி வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா வருண் ரொம்ப கோவமா, நான் உன்கிட்ட துணி கேட்டேனா, எனக்கு நீ வாங்கி தர அவசியம் இல்லன்னு கோவப்படுறாரு. அதுக்கு தென்றல், நான் உங்க பொண்டாட்டி, என் காசுல கஷ்டப்பட்டு வாங்கி தந்தேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. ஆனா வருண் அத கேட்க தயாரா இல்ல. தென்றல் இன்னும் கோவமா, நான் இந்த வீட்டுல இருக்கிறதே கோர்ட் சொன்ன அந்த 6 மாசத்துக்காக தான்னு சொல்லி வருண் மனச ரொம்ப காயப்படுத்திடுறாங்க. உடனே வருண் அந்த புது துணியை எடுத்துட்டு வெளிய போய் ஆட்டோ கிட்ட வச்சு தீப்பெட்டிய எடுத்து அந்த துணி மேல போட்டு அதை கொடூரமா எரிச்சிடுறாரு. தென்றல் அத பார்த்து ரொம்ப அழுவுறாங்க. வருண் கோவமா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இதுக்கு அப்புறம் வருண் அவரோட நண்பர்கள் கூட உட்கார்ந்து ரொம்ப அதிகமா சரக்கு குடிக்கிறாரு.
நண்பர்கள் எல்லாம் ஏன்டா இப்படி பண்றன்னு கேக்குறப்ப வருண் ரொம்ப அழுதுகிட்டே என் மனசு ரொம்ப வலிக்குது டா, இந்த தென்றல் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்குறா, நான் இந்த பூரா பாட்டிலையும் குடிப்பேன்னு சொல்லி அழுவுறாரு. வருணோட நண்பர் உடனே தென்றலுக்கு போன் பண்ணி வருண் இப்படி குடிச்சிட்டு இருக்கிறதாலையும் அவர ஆட்டோல அனுப்பி வைக்கிறோம்னு சொல்றாங்க. தென்றல் ரொம்ப பதட்டம் ஆகி உடனே அவர் இருக்கிற இடத்துக்கு வண்டியில தேடி போறாங்க. தென்றல் தேடி போகும்போது வருண் ஒரு ஆட்டோல போதையில மயங்கி கிடக்கிறாரு. தென்றல் அவரை தட்டி எழுப்பி கூட்டிட்டு போக பாக்குறாங்க. ஆனா வருண் போதையில கூட தென்றல் மேல இருக்கிற கோவத்துல என்ன தொடாத, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி தள்ளி விடுறாரு. இருந்தாலும் தென்றல் விட்டு கொடுக்காம அவரை கஷ்டப்பட்டு வண்டியில உட்கார வச்சு தென்றலோட அன்பு முழுசா வெளிப்படும் படியா அவர வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில வீட்ல எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. வருண் அம்மா தென்றல் சமைச்ச மீன் குழம்பு ரொம்ப காரமா இருக்குன்னு சொல்லி கோவப்படுறாங்க. வருண் தம்பி சித்தார்த் அத தட்டி கேக்குறாரு. ஆனா அம்மா வருணையும சரக்கு குடிக்கிறவனுக்கு எப்படி ருசி தெரியும்னு அசிங்கப்படுத்துறாங்க. இதனால ரொம்ப கோவப்பட்ட வருண் சாப்பிடாம பாதியிலேயே கை கழுவிட்டு எழுந்து போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்து தென்றல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வருண் சாப்பிடாம போயிட்டாரேன்னு தென்றலுக்குள்ள ஒரு பெரிய வலி. அவங்க உடனே சமையலறைக்கு போய் வருணுக்கு பிடிச்ச மாதிரி சுடச்சுட தோசையும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச கார சட்னியும் செஞ்சு தென்றல் அவரோட அறைக்கு கொண்டு போறாங்க. வருண் படுத்துட்டுருக்காரு. தென்றல் அவருக்கு ஊட்டி விட பாக்குறாங்க. வருண் வேணாம்னு கோவமா தள்ளி விட்டாலும் தென்றல் அவரோட அன்பை புரியவச்சு கஷ்டப்பட்டு அவருக்கு ஊட்டி விடுறாங்க. வருணும் தென்றலோட அன்பை மறுக்க முடியாம சாப்பிடுறாரு. இன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல ரொம்ப உணர்வுபூர்வமான நிமிஷம் எதுனா வருண் தீயில துணியை எரிக்கும் போது தென்றல் அழுத அந்த காட்சியும், வருண் குடிச்சிட்டு தென்றல் மேல இருக்கிற காதலையும் கோவத்தையும் ஒன்னா வெளிப்படுத்தி போதையில தள்ளாடுன அந்த நிமிஷமும் நம்ம மனச ரொம்ப பாதிச்சிடுச்சு. இதுல பெரிய திருப்பம் என்னன்னா, தென்றல் கோர்ட் சொன்னதுக்காக தான் நான் இருக்கேன்னு அவர் முகத்துக்கு நேரே சொன்னதும் வருணோட மனசு உடைஞ்சு போய் அவர் கஷ்டப்பட்டது தான். அவர் தென்றல் மேல உசுரே வச்சிருந்தோம், அதோட வலி தாங்காம அவர் பண்ற செயல்கள் நம்மையே ஆச்சரியப்பட வைக்குது.